காரைக்குடி கள்ளல் பகுதியை சேர்ந்த கருப்பையன் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. ஒரு குறுஞ்செய்தி ஒன்று FBல அனுப்புறாரு. அக்கா, என்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நீங்க மற்றவங்களுக்கு தெரிவிங்க. காரணம் என்னன்னா, என்ன மாதிரி நடு ரோட்ல யாரும் நின்றுடக்கூடாது, நான் செய்த தவிர இங்க இருக்கிற இளைஞர்கள் யாரும் இனி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வு காணொலி பதிவா உங்களுடைய தளத்துல பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, அதுக்காக தானே நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், சொல்லிடுவோம் அப்படின்னு தான் இப்போ இந்த காணொலி பதிவை இங்க பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். காரைக்குடி கள்ளல் பகுதியை சேர்ந்த நம்ம கதையோட ஹீரோ ஒரு வீட்டில் வசிச்சுட்டு இருந்திருக்காரு அவங்களுடைய பேரண்ட்ஸோட. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு அவங்க பிள்ளைகளோட வந்து வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த தம்பிக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் அந்த பொண்ணோட இல்லை, அவங்க தனியாக வந்து பிள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இறக்க மனப்பான்மையோடு அணுகியிருக்காரு. முதல்ல அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தைகளோட இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதை பார்க்கும் பொழுது பெருசாக சந்தேகம் ஒன்றும் ஏற்படலை. இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருக்க நாளடைவில் அது என்னவா மாறும்னு நினைக்கிறீங்க? காதலாக போய் நின்றுருக்கு. இந்த பையனோட குடும்பத்தில் தடுத்துருக்காங்க, இது தப்புடா, இது மாதிரி பண்ணாத அப்படின்னு. இந்த தம்பி சிங்கப்பூரில் வேலை பார்க்குறாப்புல, தான் சம்பாத்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் இருக்கு இல்லையா, ஸோ வீட்டை விட்டு வெளியில் வந்து அந்த பெண்ணுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு. இது இப்படியே ஒரு 4 வருஷம் போகுது. இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெண்ணோட குழந்தைகளும் இந்த தம்பியை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் உங்களுடைய கணவனை விவாகரத்து பண்ணுங்க அப்படின்னு இந்த தம்பி சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த பெண்ணு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த பையனுக்கு பெரிய ஆப்பு ஒன்று செஞ்சு வச்சுட்டு அந்த பெண்ணோட கணவரோட அது மீண்டும் போய் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த தம்பி சிங்கப்பூரில் வேலை பார்த்து சம்பாதிச்ச பணத்தை தன்னோட சேவிங்ஸுக்கு எதையும் சேர்க்கலை, குடும்பத்துக்கும் எந்த உதவியும் பண்ணலை. மாறாக அடுத்தவருடைய மனைவிக்கும் அடுத்தவர் பெற்ற பிள்ளைகளுக்குமாக செலவுக்காக கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. முடிஞ்ச மட்டும் அந்த பெண் என்ன நினச்சிருப்பாங்க, நமக்கு கிடைக்கிற வருமானம் இதை வச்சு பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றிடலான்னு நினச்சாங்களோ என்னவோ, தம்பியோட பணத்தை வாங்கி அவங்க குடும்ப செலவு பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் கணவர் வந்து அழைக்கவும் அவங்க கணவரோட போயிட்டாங்க. இப்போ இந்த தம்பி என்னுடைய வாழ்க்கை போச்சு, எனக்கு இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது பிடிக்கலை, அதனால் எனக்கு வேற ஒரு திருமணம் என்பது எனக்கு ஏற்க முடியாது, நான் இந்த பெண்ணை நினச்சேன், இந்த பெண்ணோட வாழ்ந்தேன், அதனால் இந்த பெண்ணு தான் என்னுடைய மனைவி, அந்த குழந்தைகள் தான் என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அழுகிறதுல என்ன பிரயோஜனம் இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியலை. அந்த தம்பியோட வாய்ஸை கேட்கும் பொழுது இப்படியா ஒரு பிள்ளை ஏமாறுறது, இப்படியா ஏமாந்து நிற்கும், கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் அப்படின்னு நான் யோசித்தேன். அதே வேளையில் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் தான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ற அந்த ஒரு முன்னெடுப்பு இருக்குது பாருங்கள், சரி எது தவறு எது அப்படிங்கிறத கூட சிந்திச்சு பார்க்க முடியாத, சிந்திச்சு பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இந்த பிள்ளைகள் இப்படி வீணாக போகுது அப்படின்றத நினச்சி ரொம்ப வேதனைப்படுறேங்க. காணொலி இறுதியில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெண்ணை பிடிக்குது அப்படின்னா வீட்டில் உள்ளவங்களோட சப்போர்ட்டோடு நீங்கள் அந்த பெண்ணுக்கிட்ட அணுகுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கையை தேடித்தரும். உங்களுடைய மூப்புக்கு நீங்கள் அந்த பெண்ணை போய் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான பின்விளைவை நீங்கள் மட்டும்தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.